வணக்கம். TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி 12 மினிக்கு பார்த்த மாதிரியே 13 மினியோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ 13 மினியில் என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் நிறைய ப்ளஸ் இருக்குது. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஒரு ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது வெறும் மைனஸை பற்றி மட்டும்தான். ப்ளஸை பற்றி பேசுறதுக்கு வேணும்னா இன்னொரு வீடியோ போடுவோம். அல்லது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸை பற்றி பேசியிருக்கோம். நிறைய பேர் ப்ளஸை பற்றி பேசுறதுக்கு இருக்காங்க. பட் மைனஸை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப கம்மி தான் வீடியோஸ் எல்லாமே. அதனால தான் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். சோ தயவு செஞ்சு புரிஞ்சிக்காம யாரும் போயிட்டு கீழே கமெண்ட் பண்ண வேண்டாம் அண்ட் டிஸ்லைக்கும் பண்ண வேண்டாம். சோ உண்மையிலேயே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணலாம், எந்த வித தப்புமே கிடையாது. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே கேஸ், ஐஃபோன் 13 மினியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் டிஸ்பிளேவுடைய கலர் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே கலர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வைப்ரண்ட்டாக கிடையாது ஐஃபோன் 13 மினியில். இது ஐஃபோன் 12 மினியில் இருக்கக்கூடிய அந்த சேம் பிரச்சனை தான். ஐஃபோன் 12 மினிலையும் இதே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஐஃபோன் 13 மினியில் இருக்குது. ஆப்பிள் கொண்டு வந்து அந்த மினி எல்இடி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அந்த அளவுக்கு நல்லா பாப்பப் ஆக மாட்டேங்குது. இது ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணுறேன். இஷ்யூன்னு சொல்ல முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா சில பேர் இதை வந்து நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன்ஸில் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு வரும். ஈவன் சொல்லப்போனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் அப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஆப்பிள் ப்ராடக்ட் மேக்புக் ப்ரோ உடைய கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அந்த மேக்கில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ் இந்த ஐஃபோனில் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. மற்றபடி இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் எடுத்துக்காதீங்க. இது ஒரு சின்ன மைனஸ் இருக்குது, நான் இருக்கதை சொல்லிட்டேன். அண்ட் ஓகே கைஸ், இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுடைய ஸ்பீடு ஐஃபோன் 13 மினியில் கம்மியாக இருக்குது ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி தனி வீடியோவே பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரியல் வேர்ல்டில் எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் மேலே ஐவார்டில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 12 மினி 13 மினி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோரேஜுடைய ஸ்பீடு சீக்கிரமாக நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 12 மினி பெட்டராக இருக்குது ஐஃபோன் 13 மினியை விட. இந்த ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ப்ரைஸை கட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது வந்து 128 GB வேரியன்ட். ஐஃபோன் 13 மினி 128 GB வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 70,000 லான்ச் பண்ணாங்க. பட் போன வருஷம் வந்து ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா 70,000 64 GB கிடச்சிது. ஸோ ஸ்டோரேஜை டபுள் பண்ணதுனால அந்த ஸ்டோரேஜ் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியுது. நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் 13 மினி பொறுத்திருக்கு அந்த நாச் அப்படிங்கிறது சின்னது பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது நாச் நல்லாவே சின்னது பண்ணியிருக்காங்க. பட் இவங்க சின்னது பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லாமல் அந்த ஐகான்ஸ் எல்லாமே பெருசு பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே அவங்க பண்ணலை. இதுக்கு பதிலாக அவங்க பேட்டரி பர்சன்டேஜை உள்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கண்டிப்பாக அது பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஏன்னா பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் எப்பயுமே செக் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நான் ஸ்வைப் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஒரு பெரிய கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த 13 மினியில் அவங்க நினச்சிருந்தா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வேணும்னே அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஐகான்ஸ் எல்லாமே பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதை மேபி ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் காமிக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அவங்க நினச்சா பண்ணலாம், எப்படின்னு தெரியல, பார்ப்போம். iOS 16 மேபி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 மினியோட கேமராஸ். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது, அதில் நான் எந்த குறையுமே சொல்லலை. பட் ஐஃபோன் 12 மினி 12ஓட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 13 மினியில் புது ப்ராசஸர் இருக்குது, A15 Bionic இருக்குது. இது இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஐஃபோனில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கின் டோன்ஸ், அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஹியூமனை ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. அந்த ஐஃபோன் 12 அண்ட் 12 மினியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஸ்கின் டோன், ரொம்ப பிரைட்டான ஸ்கின் டோன் கிடைக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை. இந்த ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு சரியாக இல்லை. நீங்கள் இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் ஃப்ரண்ட் கேமராவில் அந்த பிரச்சனை இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் இன்கேஸில் ரொம்ப கிட்ட வச்செல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ரியர் கேமராக்கும் ஐஃபோன் 13 இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா 12 அண்ட் 12 மினியில் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக 13 மினியில் இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட்டில் iOS 15.2 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே அது வந்து ஐஃபோன் 12 அளவுக்கு நல்லா இல்லை, அதுதான் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட். ஸோ ஐஃபோன் 13 சினிமேட்டிக் மோட் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே அந்த சினிமேட்டிக் மோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிமைஸ்டாலாம் இல்லை. நீங்கள் இன்கேஸில் 12 மினிக்கும் 13 மினிக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது அந்த சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீச்சராக வரும். பட் இருந்தாலுமே அந்த சினிமேட்டிக் மோடுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, சப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பிளர்
எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிடுது. அது சாஃப்ட்வேர் லெவலில் அவங்க அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இன்றைக்கி தேதியில் நீங்கள் வாங்குறீங்க iPhone 13 mini அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சினிமேட்டிக் மோட் 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. பட் இருந்தாலுமே நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒருவேளை நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அது ஃபோக்கஸ் மாறிடுச்சு, சரியாக வரல அப்படின்னா நீங்கள் நார்மல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் இந்த ஃபோக்கஸ் எல்லாமே மாற்றிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே மாற்றிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கோம். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் அது தப்பாக டிடெக்ட் பண்ணால் கூட நீங்கள் அதுக்கப்புறமா எடிட்டிங்கில் அதை சரி பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு iPhone 13 miniயில் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 70,000 இதோட ப்ரைஸு. 70,000 உங்களுக்கு 60 Hz அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். இந்த செக்மெண்ட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடலில் மட்டும்தான் 120 Hz நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மினி மாடலில் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியுது. பேட்டரி வந்து இதில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ இதில் 120 Hz கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈவன் 90 Hz கொடுத்தா கூட இது பேட்டரி பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சூம் பண்ணணும். திருப்பி உங்களுக்கு 12 மில்லியன் இருந்தால் அதே பிரச்சனை வந்துடும், பேட்டரி ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ நல்லது தான், கொடுக்காம இருந்தால் நல்லது தான். பட் இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 120 Hz அப்படிங்கிறது தேவைப்படும். மெயினாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க 120 Hz அல்லது 90 Hz அப்படின்னா நீங்கள் இங்கே 13 மினிக்கு வரும்போது அஃப்கோர்ஸ் ஸ்மூத்தாக தான் இருக்கும், அதில் எந்த வித மாற்றத்தும் கிடையாது. A15 Bionic ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஸ்க்ரால்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். 60 Hz யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 120 Hz யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 120 Hz உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன மைனஸ் மாதிரி தெரியுது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபைனலி கடைசி மைனஸ் சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா iOS 15 நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ப்ரீ டிஃபால்ட்டாக. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். 5-6 இயர்ஸ் அப்டேட்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஆப்பிள் தரப்புலேருந்து. பட் இருந்தாலுமே இன்றைக்கி சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 15ல் நிறைய பக்ஸ் எல்லாமே இருக்குது, நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மெயினாக OLX பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனையாக தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேமில் இருக்காது, அது எல்லாமே நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இன்கேஸில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன் அது. ஸோ அந்த அப்ளிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான அப்ளிகேஷன் லைக் வாட்ஸ்அப்பு அண்ட் ஃபேஸ்புக், இந்த மாதிரி பாப்புலர் அப்ளிகேஷன் கூட ஒரு சில டைமில் கிராஷ் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே கொஞ்சம் கிராஷ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இது iOS 15 இப்போ தான் லான்ச் ஆச்சு, இப்போ தான் அவங்க பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஒரு 2 or 3 மந்த்தில் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இன்றைக்கி தேதியில் நீங்கள் 13 mini வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் சிச்சுவேஷன். ஸோ கூகுளோட அப்ளிகேஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஓகே அப்படின்னா, அதாவது நான் சொன்ன இந்த 7 பாயிண்ட்ஸ், நான் மொத்தமாக 7 டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன். இந்த 7 விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுதுன்னா, இந்த 7 விஷயம் எனக்கு பெரிய விஷயமாகவே தோணலை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக iPhone 13 mini ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த 7 விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே iPhone 13 miniயில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அந்த டிஸ்பிளேயாக இருக்கட்டும், டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அந்த கேமராவோடைய கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக 13 mini ஸ்டில் ஒரு பெஸ்ட் பையாக தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. பட் நீங்கள் இன்றைக்கி தெரியல எடுக்கிறீங்க 13 mini அப்படின்னா 12 miniயும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 12 miniக்கும் 13 miniக்கும் பெரிய அளவில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், நான் மேலே ஐபாட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கச்சக்க வீடியோ 13 mini பற்றி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போயிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குற டிசிஷனை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனிவே நம்ம அட்வான்டேஜை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.